Glory to God. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காலங்களில் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து கடந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்மணி போல காத்தார். இந்த புதிய நாள் இந்த கால வேளையில் கூட அவருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை நாம் ஆராதிப்போமா? இந்த வாரத்தின் இந்த மாதத்தின் கடைசி வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கால வேளையில தேவன் நம்மை நிரப்பும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய தயவுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சென்ற இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீர். இந்த புதிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணொளி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து அவர்கள் ஆராதிக்கும் வேளையில அப்போ தாமே உங்களுடைய பிரசுரம் அவருடைய அறைகளுக்குள்ளாக, அவர்கள் இருக்கும் இடங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக செபிக்கிறேன். இந்த ஆராதனை வேலையானது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கட்டும். தேவன் தாமே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க கத்த கிருபை தாரும். எங்கள் ராஜாதி ராஜா, நீ நித்தியமாக ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் ஐயா, சகல அதிகாரமுடையவராக இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ள கத்த கிருபை தாரும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடல்களை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுடீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுடீரே. விடிவெண்ணியே வெந்தமே, விடிவெண்ணியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருகிறேன், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருகிறேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோம், ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். அந்த தேவன் மகிமையின் தேவன், அந்த தேவன் மகத்துவ தேவன், அந்த தேவன் மாட்சிமை உள்ளவர், அந்த தேவன் சதா
எல்லாம் காலம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆமென். இந்த காலை பொழுதுல ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, ஆமென், உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கியிருக்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்துதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினியே இங்கு நமக்குள் வந்திடுதே. தேவனின் தூய அக்கினியே இங்கு நமக்குள் வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆமென் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, ஆமென், அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அந்த தேவனுடைய பிரசன்னத்துல நாம் அப்படியாக அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த காலவெளியில நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. Jesus, we praise you, O God. We love you, O God. We adore you, Jesus. Amen. Hallelujah. வானத்தின் அபிஷேகம் இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே வழியுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
ஆண்டவரே உடைய பிரசனத்தில் நாங்கள் மூழ்கும்படியாக, ஆண்டவரே உடைய பிரசனத்தை உணரும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிறீரே நன்றி அப்பா. துதிகளிலே நீ வாசம் பண்ணுகிறே, தொடர்ந்து நீ எங்களோடு இடைப்படுவீராக. துதிகிற மகிமையெல்லாம் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் அப்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை பொழுதில் நாம் அப்படியாக கரங்களிலே வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டவர்களாக ஒரு பகுதியை நாம் அப்படியாக வாசிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய இரக்கங்களுக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய மகிமையுள்ள பிரசனத்துக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏனென்று சொன்னால் அவர் நம்மதிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். என் நாமத்தில் எங்கு 2 பேர் 3 பேர் கூடியிருங்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, அப்படியே சங்கீதம் 110 சங்கீதத்தை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 110 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அப்படியே வாசிக்க போகிறோம். எஸ், indeed another privilege for all of us to be in the presence of the Lord. Yes, my friend, God is so good and He never changed in His promises. As we are in the presence of the Lord, let us open to the Bible, to the book of Psalm 101 that we are going to read interchangeably. ஆண்டவர் நம்மை நினைத்தவராக, இந்த ஊழியங்களை அன்பு கூர்ந்தவர்களாக கடந்த ஆமென் 1600 ஆமென் 1362 வாரங்களாக கர்த்தர் இந்த ஊழியங்களை நினைத்து நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை நடத்துகிறவராக, நம்மளோடு இருந்து நம்மளுடைய தேவைகளை சந்தித்து ஆமென் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய பிரசன்னத்தினால ஆமென் நம்மளை நிரப்புவாராக. சங்கீதம் 110 நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து ஆமென் கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கும் சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் ஆமென் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அருமையான இந்த சங்கீத பகுதியை கர்த்தர் நமக்கு வாசிக்கும்படியாய் இந்த கிருபையை கொடுத்த அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆம் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் தி ரோயல் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜரீக சங்கீதம் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜீசஸ் இஸ் கிங் ஓவர். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் அனைத்து மீதும் ராஜாவாய் அரசாளுகிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீத பகுதிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் the Messiah. ஆமென். இயேசு கிறிஸ்து மெசியாவாய் இருக்கிறார் என்பதை இந்த 10 வசனங்களும் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. பழைய ஏற்பாடு காலங்களில் இந்த சங்கீத புஸ்தகங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மெசியானிக் சாம் ஆமென் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மெசியா அப்படியாவது ராஜரீக சங்கீதம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா சங்கீதங்களில் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் ஆமென் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜாவாய் இருக்கிற அவருடைய மகத்துவமான மகிமையை சொல்லுகிறது.
சொல்லுகிறது. சங்கீதம் 18 இதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராயல் சாம், அதாவது மெஷானிக் சாம் என்று சொல்லுவாங்க. 18 20 21 வரைக்கும். சங்கீதம் 45 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 72, சங்கீதம் 101 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் ஆமென் ராஜரீக சங்கீதம் என்று சொல்வார்கள். சங்கீதம் 144. இந்த காலை பொழுதுல எனக்கு அன்பானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சங்கீத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமையான நாமம் என்ன என்பதை நாம் இந்த காலை பொழுதில அறிந்து கொள்கிறோம். இவைகள் நமக்கு தெரிவிக்கின்றதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரின் நாமம். many people have a vague belief, தெளிவற்ற தெய்வத்தின் மீது தெளிவற்ற நம்பிக்கையில இந்த உலகத்தில் வாழுகிற மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இந்த நாட்களில இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா அவர் வேதத்தில் வாசிக்கிறோம். Jesus is anything more than a greater human teacher. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லா ஆசிரியர்கள் என்றால் ஆமென் வல்லுநர்களுக்கு என்றால், அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மேலானவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத வசனம் பழைய ஏற்பாடுகளிலும் புதிய ஏற்பாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையின் தேவன், சகல அதிகாரத்தின் மேலும் ஆமென் அதிகாரம் உடையவர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Both the Old and the New Testament proclaims the deity of the one who came to save and to reign. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக, சகல வல்லமைகள் மேல் அதிகாரம் உடையவராக, அனைவரும் ரட்சிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சகலத்தின் மேலும் அதிகாரம் உடையவராக. The New Testament clearly shows Jesus the God Son and the Messiah. ஆமென். புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், மெசியா. ஆமென். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. Calling Jesus just as a good teacher because the Bible clearly calls him the Messiah. இன்னைக்கு அநேகர் அவர் நல்ல ஒரு போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலாக வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் நம்மை ரட்சிக்க வந்த மெசியாவாக இருக்கிறார். இந்த காலை வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை நாம் கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கக்கூடியது ஆமென். ஹல்லேலூயா. Jesus is a king over. அவர் எல்லா வல்லமைகள் மேலும் அவர் ராஜாதி ராஜாவாக வெற்றி உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் வெற்றி கொடுக்க, விடுதலை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த 1வது வசனம், கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வலது பரிசத்தில் உட்காரும். ஆமென். ஸ்தோத்திரம். Sitting at my right hand. ஆமென். This is the position of your honor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வலது பரிசத்தில் அமருவது அப்படின்னு சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது என்னத்தை தெரிவிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் மரியாதைக்கு ஒரு உரிமையானதாக இருக்கிறது, ஒரு கணத்துக்குரிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாடு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 சாலமோன் ராஜா அவன் அரண்மனையில் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்த பொழுது தன் தாயாகிய பெத்செபாளை தன்னுடைய வலது வருஷத்துல ஒரு இருக்கையை போட்டு அங்க அமர வைப்பதை நம்ம பார்க்கிறோம். அது என்னத்தை தெரிவிக்கிறது? தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணம், ஒரு மரியாதையை தெரிவிக்கிறதா இருக்கிறது. இந்த காலை பொழுதிலும் கூட சங்கீதம் 45 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 45 9 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிப்போம். 45 9 கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உமது ஆமென் நியாயங்களுக்குள்ளே ஆசாரியரின் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் குமார்த்திகள் உண்டு. ராஜரீதி ஒவ்வொரின் தங்கம் அணிந்தவர்களாய் உமது வலது பரிசத்திலே நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இந்த காலங்களில அவருடைய வலது பரிசத்துல ஆமென்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமரும்படியான ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வலது வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சகல அதிகாரம் உடையவர். வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாய் சொல்கிற பொழுது Jesus is the reigning Messiah. King is like a wise seated at the God's right hand. வேதவசனம் சரி சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மெசியாவாக வல்லமையுள்ள மகிமையின் ராஜாவாக பிதாவுடைய வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அந்த வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை ஆமென் சகலத்தின் மீது வெற்றி படைத்தவராக வலது வருஷத்திலே அமர்ந்திருக்கும் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த தேவனை நோக்கி பார்த்து நாம் ஆராதனை செய்வோம். அப்படியாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மத்தேயு 26:64 நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு இயேசு நீர் சொன்னபடி தான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீட்டிருப்பதையும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக, நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நமக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த காலை பொழுதில் கூட பிரியமானவர்களே அந்த தேவனை கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கு வெற்றி பெற்றவராக, மரணத்தின் மேலே வெற்றி பெற்றவராக, வியாதியின் மேலே வெற்றி பெற்றவராக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுக்கிறவராக, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் இப்பொழுது பிதாவுடைய வலது வருஷத்திலே அமர்ந்திருக்கிறார். வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 32 35 முடிய சில வசனங்கள் நான் வாசிக்க வருகிறேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது வருஷத்தினாலே வலது வருஷத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொருந்தலினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான் என்று இந்த இடத்துல பேதுரு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றவராக சகல தந்திரத்தின் மேல, அதிகாரத்தின் மேல வெற்றி பெற்றவராக, இன்றைக்கு வெற்றி சிறந்த ராஜாவாக பிதாவுடைய வலது வருஷத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இன்றைக்கு நமக்கென்று அவர் ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களிலே இயேசு நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்கு. இந்த நிகழ்காலங்களிலே அவர் நமக்காய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதிர்காலங்களிலே அவர் நம்மை அவரோடு வைத்துக் கொள்வதற்கு வரப்போகிறார். இந்த நம்பிக்கை இருக்கிற நானும் நீங்களும் எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களை, பரலோகம் செல்லும் பொழுது நான் மாத்திரம் தனியாய் செல்லக்கூடாது, நீங்கள் மாத்திரம் தனியாய் போவதல்ல, உங்களோடு இருக்கிற உங்கள் குடும்பம், உங்களுடைய உறவுகள், உற்றார் உறவினர்கள், தேசத்தார், தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி கிறிஸ்துவோடு அவருடைய வருகைக்காக அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த மகிமையின் ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை வைத்திருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேத வசனத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பூமியில எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்த நாமமாக பிதா அவரை உயர்த்தினார். இன்றைக்கும் தனிமையாக்கப்பட்ட நிலைமையில, துயரத்தோடு, இந்த கண்ணீரின் மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில் எனக்கு யார் உதவி செய்வார், எனக்கு வெற்றி கிடைக்குமா, நான் சுகத்தை பெறுவனா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, அந்த சூழ்நிலை மாறுமா என்ற கலக்கங்களோடு நாம் இருக்கலாம்.
இந்த காலவெளியில் ஆண்டவருடைய வசனம் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், அவர் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா துரைத்தனத்திற்கும் ஆமென், சகல அந்தகார வல்லமைகளுக்கு மேலாக, சகல அதிகாரத்திற்கு மேலாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். வல்லமைக்கும் ஆமென், அதிகாரத்திற்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில மாத்திரமல்ல, இன்னைக்கு பார்க்கிற இந்த சூழ்நிலையில மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் வைங்க. உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார். உங்களுடைய வியாதியை அவர் போக்குவார். எபிரேயர் 1:3 சொல்கிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னதத்துல வலது வருஷத்துல, பிதாவுடைய வலது வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிறார். எதற்கென்று சொன்னால், உனக்கும் எனக்கும் அந்த மகிமையின் அனுபவத்தை கொடுப்பதற்கு, அந்த மகத்துவமுள்ள அந்த ஸ்தானத்திற்கு உன்னையும் என்னையும் அழைத்து செல்வதற்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் இந்த சங்கீதத்துல நாம வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இதை உணர்ந்தவனாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இதை அவன் அறிந்தவனாக தேவ சமூகத்துல ஆமென், கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது வருஷத்துல உட்காரும் என்றார். இன்னைக்கு பிசாசு, மரணம் என்கின்ற பிசாசை, சத்துருவை ஆண்டவர் சிலுவையில ஜெயித்தார். வியாதி என்னும் ஆமென், வியாதியை ஆமென் அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நடந்த பொழுது ஆமென் அல்லேலூயா குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். 38 வருஷமாக ஆமென் பெத்தெஸ்தா என்கின்ற ஆமென் அந்த குளத்தின் அருகே பல வருடம் 38 வருடங்களாய் உதவியற்றவனாக தனிமையில இருந்த அந்த மனிதனை கர்த்தர் தேடி ஓடி வந்தார். அவனுக்கு கர்த்தர் ஆமென் விடுதலை கொடுத்தார். மரித்து போன லாசரு, மரித்து போன நாயனூர் ஆமென் அந்த வாலிபனை கர்த்தர் உயிரோடு ஜீவனை கொடுத்தார். ஏனென்றால் அவர் மரணத்தின் மேலே ஜெயம் பெற்றவராக இருக்கிறார். அவர் மரணம் ஒரு மனிதனுடைய முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளிலே வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவர் ராஜாதி ராஜா, இஸ் a king of kings, is a lord of lord, he is reigning over every situation. எல்லா சூழ்நிலைகள் மேலும் அவர் அதிகாரமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலங்களிலே நீங்கள் கலக்கங்களோடு, வேதனையோடு, துயரங்களோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் நீங்களும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், எனக்கு சுகத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு சிலுவையின் ரத்தத்தின் மூலமாய் விடுதலை உண்டு என்று சொல்லி நான் கேட்டேனே. அவர் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறவர். ஆமென். இன்றைய இந்த காலங்களிலே உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய துயரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய கரத்துல கொடுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென் 2வது வசனத்தில், கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். ஆமென் அல்லேலூயா. நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆமென். இன்றைக்கு ஆமென் பல சத்துருவின் மத்தியில, பிசாசின் பிடிகள, போராட்டத்தின் மத்தியில, கவலைகளோடு, எதிர்கால குறித்ததான கவலைகளோடு நீங்கள் இருக்கலாம். இந்த காலைகளில ஆண்டவருடைய வசனம் உங்களை நோக்கி என்னை நோக்கி வருகிறது. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வெற்றியை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இட்ஸ் only happens in believing on the Lord Jesus Christ. அவரை விசுவாசிப்பதன் மூலமாக ஆண்டவர் அழகான ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி, பரலோகத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு நானும் நீங்களும் செல்ல வேண்டும். நானும் நீங்கள் மாத்திரமல்ல, நம்மளோடு இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிறோம் ஆத்துமாக்களுக்கு ஆமென் சுவிசேஷத்தை, ஆத்தும மீட்பை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பேதுரு அன்று பெந்தெகோஸ்தே நாளிலே ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று, நாங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறோம், மரித்த இயேசு உயிர் திறந்து எங்களுடைய கண்களுக்கு முன்பாய் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? அப்படி இல்லை என்று சொன்னால், இந்த காலவெளியில ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் ஒரு பாவி,
நான் அநேக தவறுகளை உமக்கு பிரியமற்ற வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறேன். நான் மனம் திரும்பி உங்களுடைய இரத்தத்தினால கழுவப்பட ஆசைப்படுகிறேன். என்னுடைய இரத்தத்தினால கழுவும், என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி எவர்களெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் ரட்சிப்பை பெறாத ஜனங்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல அவரை நாம் துதிப்போமா, அவரை நாம் ஆராதிப்போமா? 5வது வசனம் சொல்கிறது, உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை ஆமையினாலேயே வெட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியின் மேல தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்று வெற்றி, பாவத்தின் மேலிருந்து உனக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். சாபத்தின் மீது உனக்கு வெற்றியை கொடுக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு உண்மை உள்ளவராக, அவருக்கு பரிசுத்தம் உள்ளவராக, அவருக்கு ஏற்ற பிள்ளையாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கொரோனா மீது வெற்றியை கொடுக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். சூழ்நிலைகள் மீது, ஆமென், சகலவிதமான பாரங்கள், துயரங்கள் மீது ஆண்டவர் வெற்றி கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய பாதங்களில நாமே தாழ்த்தினவர்களாக, நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக அவரை நோக்கி நாம பார்ப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நேசித்து அவருக்கு பிரியமானதை செய்ய நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் ஜீவாதிபதி, அவர் நேற்று நின்றும் என்று மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாயிருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய அவர் அதிகாரமுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலங்களில் நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்தவர்களாக, தேவனே என் மேலே இறங்கும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் அப்பா, எனக்கு தயவு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவன் உமது ஆமென் ஆமென் பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தின் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பராக்கிரமத்தினால் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் மேல பாரம் கொண்டவர்களாக, தேவனை சார்ந்தவர்களாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? அவர் நேற்று மாறாதவர், அவர் எல்லா காலமும் சிங்காசனத்தில் வைத்திருக்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளை, ஆமீன், இடது பக்கத்தில் இருக்கிற ஆமீன் ஸ்தோத்திரம் ஆடுகளை கர்த்தர் சொன்னார், உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த எரி நரகத்துக்கு போங்கள் என்று. ஆமீன். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரலோகத்திற்கு வாருங்கள் என்று ஆமீன் என்று சொல்லி அவர்களை அழைப்பதை நாம் அப்படியாக ஆமீன் சுவிசேஷ புஸ்தகங்களில் வாசிக்கிறோம். வேர் பிரிக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த உபத்திரத்தின் மத்தியில் கடந்து சென்றாலும் ஆண்டவரை சார்ந்திருப்போம். இந்த பூமியில அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருக்காக ரத்த சாட்சியாய் மறைத்துக் கொண்டிருக்கிற அநேக மிஷனரிமார்களுடைய சரிதைகளை பார்க்கிறோம், வாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்காய் வாழுகிறார்களே. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் அவரை சார்ந்தவர்களாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ நம்மை கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய இரக்கங்களுக்காக, உங்களுடைய தயவுக்காக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜா, சகல வல்லமுள்ள தேவன், மரணத்தின் மேல நீ ஜெயம் பெற்றீர் ஐயா. பாடுகள் மத்தியில ஆண்டவரே நீர் ஜெயம் பெற்றீரையா. துன்பத்தின் மத்தியில நீர் வெற்றி பெற்றீரையா. ஏன் என்று சொன்னால் நீர் தெய்வம், ஏன் என்று சொன்னால் நீர் ராஜாதி ராஜா. இன்றைக்கு வெற்றி சிறந்தவராக பிதாவினுடைய வலது வருஷத்துல சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கிறீர்.
எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதி சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறீர் ஐயா. இந்த உலகம் ஒரு இறுதி காலங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு துன்பமும் துயரமும் கொள்ளை வியாதியும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவரே இந்த வியாதி ஆண்டவரே இந்த அப்பா இந்த தொற்றினுடைய பரவுதல் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அந்த கொரோனா அநேகருக்கு பாதிக்கப்பட்டு மன உளைச்சல்களிலே ஆண்டவரே பயத்தில் திகில்களிலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நீ மரணத்தின் மேல வெற்றி பெற்றிரையா. மரணம் ஒரு மனிதனுக்குரிய முடிவு அல்ல என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை பெறுவதற்கு நாங்கள் ஆண்டவர் உண்மை சார்ந்து வாழ கத்த கிருபை தாரும். There is a place which is abundant, which is full of darkness, full of pain and struggle, which is called hell. And there is a joyful place, there is a blessed place which is waiting, and Jesus is waiting and to invite us to the heavenly place. Amen. எங்களுக்கு இந்த ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே அந்த பரலோகத்திற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த கத்த கிருபை தாரும். ஆண்டவரே இருளும் ஆண்டவரே பட்கடிப்பும் வேதனை நிறைந்த ஒரு இடம் உண்டு. அங்கு ஆண்டவரே எப்பொழுதுமே சமாதானமற்ற ஒரு நிலை அது நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்னும் ஆண்டவரை பரிசுத்தமா எங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற பரலோகம் ஒன்று, அந்த இடத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைத்து செல்ல நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர் ஐயா. அந்த தேவ ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்கு பெற கத்த கிருபை தாரும். இந்த காலங்களில ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே கண்ணீர் துன்பம் வேதனை போராட்டங்கள் பல பிரச்சனைகள் மத்தியில கஷ்டத்தின் மத்தியில வேலை இழந்து வேலையற்று இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வாசல்களை புதிய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் நீங்க ஆண்டவர் உருவாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏசு ஆண்டவர் நீ தொட்டவர்களை குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் எதிர்காலத்திற்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல எதிர்காலங்களை அவர்களுக்கு அமைத்துக் கொடுங்க. இந்த சூழ்நிலை மாறட்டும் அப்பா. இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நீங்களும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதிகமாய் செபிக்கிற இந்த காலகட்டங்களிலே கர்த்தரை சார்ந்து நாங்கள் ஜபத்துல தரித்திருக்க ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஜெபிக்கிற காலங்களில் ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ்ல உம்முடைய முகத்தை தரிசிப்பதற்கு ஒருவருக்கும் உதவி செய்யுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்க கர்த்தரை நோக்கி பார்த்து தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் நீர் காண்கிறீர், கர்த்தர் தொடக்கிறீர், அவர்களுக்கு மன ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். வெற்றி பெற்ற கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அறிந்தவர்களாக உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை தாரும். உங்களுடைய திருசுத்தம் பரலோகத்தில் செய்யறது போல இந்த உலகத்துல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் 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 ஆமென். Glory to God. சில அறிவிப்புகளை சொல்லி அப்படியாய் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வருகின்ற வாரம் புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நாளை, அதாவது 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. கர்த்தரை தேடுவோம். முழு இரவு ஜெபத்தில் அந்த ஆன்லைன் பிரேயர்ல பங்கு பெறுவோம். கர்த்தருடைய நாமத்தை பிறருக்கு அறிவித்து அநேகரை சேர்ந்து திறப்பல நின்று ஜெபிப்போம். புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, புதிய மாதத்தினுடைய பாதுகாப்புக்காக, புதிய மாதத்தினுடைய தேவனுடைய வசனத்திற்காக தேவ சமூகத்துக்கு கடந்து வருவோம். இந்த வாரங்களில் நடக்கிறக்கும் ஊழியர்களுக்கு ஜெபிங்கள். புதன்கிழமை தோறும்
யூத் மத்தியில் வாலிபர்களுக்கு என்று சொல்லி அப்படியாக இந்த ஆன்லைன் மூலமாக அந்த 1 மணி நேரம் அந்த நிகழ்வு அந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக வாலிபர்களை உற்சாகப்படுத்துங்க. வீடுகளில் இருக்கிறவர்கள் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். இந்த வாரங்களிலும் கூட அருமையான ஊழியர் நமக்கு ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்க இருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினராக அப்படியாக கிறிஸ்டோபர் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேதவசனங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. இணைவோம். அடுத்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வியாழக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி உண்டு, வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் உண்டு. அருமையான நம்முடைய தலைமை போதகரையா அவர்கள் எடுப்பார்கள். அதே போன்று வெள்ளிக்கிழமை தோறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காலை அப்படியே உபவாச ஜெபம் ஆன்லைனில் நடத்தப்படுகிறது. பங்கு பெறுங்க. உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க. சனிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் தலைமை சபையில் உண்டு. மாலை சிறப்பு ஆராதனை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலை, வருகின்ற புதிய மாதத்தில் கர்த்தர் அந்த சூழ்நிலை மாற்றுவார் என்று கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அடுத்ததாக ஒரு விசேஷித்தமான ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், வருகின்ற புதிய மாதத்தை நாம் ஆரம்பிப்பதனால வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் காத்திருப்பு சுத்திகரிப்பு ஜெபம் உண்டு. அதாவது காத்திருந்து ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற 3 நாட்கள் மாதத்துல அந்த ஆண்டவருடைய பந்தியை எடுக்க போகிற நாம் ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்துல புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக அந்த 3 நாட்களும் உபவாச ஜெபம் உண்டு. எனவே இந்த உபவாச ஜெபங்களிலே வீடுகளில் இருந்த வண்ணமாகவும் கூடுமானால் நீங்கள் சபைகளில் வந்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சபை 24 மணி நேரமும் அல்லேலூயா உங்களுக்கென்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தனிமையாய் வந்து, கூட்டமாக அல்ல, தனிமையாய் வந்து நீங்கள் உங்களுடைய நேரங்களில் வந்து 2 பேர் கூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம். This coming week is going to be a very precious week, and we are going to spend our time in the presence of the Lord. And we have a youth meeting on Wednesday. We have a Thursday Bible study. We have Friday fasting prayer and evening women's fellowship. ஈவினிங்கில் அப்படியே பெண்கள் கூடிக்கை உண்டு. ஸ்தோத்திரம். Then again the new month, as we are starting in the month of September, we have 3 days fasting prayer that we are declaring. Friday, Saturday, Sunday. ஆண்டவர் இந்த 3 நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. God bless you. Thank you.